ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற அடுத்த குட்டி ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா தெனாலிராமன் ஸ்டோரி பார்ட் 19ங்க. கதையோட டைட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா குதிரை விற்ற விலை. கதையை இப்போ நம்ம பார்க்கலாமா? இதுக்கு முன்னாடி ஸ்டோரியில் நாயை தீனி கொடுக்காம ரொம்பவே கஷ்டப்படுத்தி தெனாலிராமன் அதை சாகடிச்சிட்டாரு. அதோட பாட்டை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இத்தனை நாளாக பட்டினி போட்ட நாய் எப்படி இருக்கும்? 2 நாட்கள்லேயே தலை சாஞ்சு அந்த நாயும் இறந்து போச்சுங்க. அன்னையிலேருந்து தெனாலிராமனுக்கு ஏதோ ஆன மாதிரி ஆயிடுச்சு. நாயை கொன்ன பாவம் சும்மா விடுமா? தெனாலிராமனுக்கு அன்றையிலிருந்தே உடம்புல கோளாறு ஏற்பட ஆரம்பிச்சிருச்சுங்க. கோளாறு ஏற்பட ஆரம்பிச்சோன்னே ஒரு நாள் வயிற்று வலின்பாரு, அடுத்த நாளே தலைவலின்பாரு, அதுக்கப்புறம் காது வலின்பாரு. இப்படியே உடம்புக்கு ஒன்று கிடக்க ஒன்று வந்துட்டே இருந்தது. பாவம் அவர் தான் என்ன செய்வார்? வலியால் துடிச்சு போனார். அதுக்காக அவர் சும்மாவே இல்லைங்க. ஏதேதோ மருந்து சாப்பிட செஞ்சார். உப்பில்லா பத்தியம் கூட இருந்து பார்த்தாரு. ஒன்றுமே குணமாகலை. ஏதோ மெதுவாக எழுந்து நடமாட முடிஞ்சது. நாளுக்கு நாள் உடம்பு தேஞ்சுக்கிட்டே வந்தது. ஏதேதோ கெட்ட சொப்பனங்கள்லாம் கூட கண்டாருங்க. இருந்தாலும் மகாகாளி அவர் மறக்கவே கிடையாது. அன்னையிலிருந்து அடுத்த தெருவில் இருக்க ஆற்றங்கரையில் தெனாலிராமனை சந்திச்சாரு அவரோட நண்பர் ஒருத்தர். என்னடா ராமா, உன் உடம்பு இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி பரிதாபப்பட்டு கேட்டார். என்ன செய்கிறது மாமா, ஏதேதோ மருந்து சாப்பிட்டு தான் வரேன். இதோ பாரு, உனக்கு வந்திருக்க வியாதி மருந்து மாயத்தில் குணப்படாது. ஏதோ தோஷத்தினால ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ நீ நாயை கொண்டுட்டதா சொன்னாங்க. அந்த பாவம் தான் உன்னை நல்லா சுத்திக்குச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கு என்ன செய்யலாம் சொல்லுங்க, நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி தெனாலிராமன் கேட்டார். நான் சொல்கிறத கேளு. பெரிய ஓமம் வளர்த்து அதுக்கு பிராச்சித்தம் செஞ்சு பெரிய சமராதனைக்கு ஏற்பாடு செஞ்சிரு. அதன் பிறகு உடம்பு சரியாகுதா இல்லையான்னு மட்டும் பாரு. அவசியம் சரியாகிடும். கவலையை விடு, என் வார்த்தையை நம்பு அப்படின்ட்டு அவரோட மாமா அவர்கிட்ட சொன்னாருங்க. அப்படியே செஞ்சிடுறேன், நீங்களே முன்னிஞ்சு செஞ்சு விடுங்க. என்ன செலவாகுமோ அப்படின்னு சொல்லி கேட்டாரு. குறைஞ்சபட்சம் ஒரு 100 பொண்ணாவது தேவைப்படும் அப்படின்னு சொன்னார். அவ்வளவு செலவாகுமா? அத்தனை பொண்ணுக்கு நான் எங்கே போவேன் மாமா அப்படின்னு தலையை சுரிஞ்சார் தெனாலிராமன். என்னடா அத்தனை கேவலமாக போயிட்டியா? உன் குதிரையை விட்டு செய். உன் உடம்பை விடவா குதிரை முக்கியம்னு கேட்டார். சரி, குதிரையை விற்க நான் தயாராகிட்டேன். அத்தனை சீக்கிரத்தில் அதை விற்க முடியுமா? நீங்களே சொல்லுங்களேன். வெளியூர் சந்தைக்கு போகணும். எனக்கு இருக்கிற இந்த உடம்புல அதெல்லாம் இப்போ நடக்குமா? நீங்களே சொல்லுங்கள். அப்படின்னா ஒன்று சொல்கிறேன், நானே என் முன் தொகையை போட்டு அத்தனையும் ஒழுங்காக செஞ்சு முடிச்சிடுறேன். அந்த குதிரை என்ன விலைக்கு விற்குதோ அதை அப்படியே என்னிடம் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. விற்பனையில் 2 பொண்ணு குறைஞ்சாலும் பரவாயில்ல. உன் விஷயத்தில் நான் அதற்கெல்லாம் கணக்கு பார்க்க மாட்டேன். எப்படியும் உடம்பு சரியானா போதும். குதிரையை விட்டு எவ்வளோ பணம் வருதோ அதை மட்டும் எனக்கு நீ அப்படியே கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு தெனாலிராமனோட மாமா அவர்கிட்ட சொன்னாருங்க. சம்மதனா சொல்லு, நாளைக்கே ஆரம்பிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ரொம்ப நேரமாக ஆழ்ந்து யோசிச்ச தெனாலிராமன், குதிரை விற்கிற விலை தெரிஞ்சோம் இந்த பேராசைப்பட்டு மாமா இப்படி கேட்குறாரே அப்படின்னு யோசிச்சாரு. இருந்தாலும் சரி, ஏற்பாடு செஞ்சு கொடுத்துடலாம். நானும் உடம்பு சரியானதும் அந்த குதிரையை விற்று அந்த தொகையை அப்படியே கொடுத்துட்றேன். என்ன விலை போதோ அதை அப்படியே வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. 100 பொண்ணுக்கு அதிகமாக போனால் கூட அது உங்களுக்கே கொடுத்துட்றேன். எப்படி ஆனாலும் என் உடம்பு சரியானா போதும் என்று தெனாலிராமனும் மூச்சை பிடிச்சிக்கிட்டு பேசினார். மாமன்காரனுக்கும் ரொம்பவே மகிழ்ச்சி ஆயிடுச்சு. தெனாலிராமனோட வார்த்தை அவருக்கு ரொம்பவே தெம்பூட்டிச்சு. அப்புறம் அதுக்கு போதுமான பணம் இல்லைதா? இருந்தாலும் அவங்க மாமா என்ன பண்ணார்னா, அதையும் இதையும் விற்று பணம் சேகரித்து அவரே முன்னாடி நின்று எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சாருங்க. வெளியூருந்தில் தான் குடங்குடமாக நெய் வர வச்சார். தன்னோட இருந்து நடத்த வேத வித்துக்களையும் தெரிவித்தார். அவர்களுக்கும் நல்ல தட்சிணை கொடுத்தாரு. ஓமத்தை பெரிய அளவில் நடத்தினார். கடைசி நாள் அன்னைக்கு விசேஷமான ஆராதனையெல்லாம் செஞ்சு முடித்தார். தெனாலிராமன் வீட்டுக்கு பெரிய பந்தல் போட்டு வாழை மரம்லாம் கட்டி தோரணம் கட்டி ரொம்பவே அமர்க்கலப்படுத்திட்டாரு. ஊரில் கூட தெனாலிராமன் வீட்டில் ஏதோ பெரிய விசேஷம் போல இருக்குன்னு பேசிக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு சொல்லி வச்சா போல தெனாலிராமன் உடம்பு நாளடைவிலே நல்லா தேறிடுச்சு. பழையபடி அவன் உடம்புல ஒரு விதம் மினுமினுப்போன்னு தட்ட தொடங்கிடுச்சு. சீக்கிரமாகவே குணமாறிட்டாரு தெனாலிராமன். அதுக்கப்புறமா ஒரு நாள் தன்னோட குதிரையை விற்க ஏற்பாடு செஞ்சார் தெனாலிராமன். வெளியூர் சந்தைக்கு தன்னோட மாமாவையும் அழைச்சிக்கிட்டு போனார். அப்போது அவரோட கையில் ஒரு ஓட்டை பித்தளை குடம் மட்டும் வச்சுருந்தார். வழியில் குதிரைக்கு தண்ணி வைப்பதற்காக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டாரு தெனாலிராமனோட மாமா. ஆனால் அது பற்றி அவர் ஒன்றுமே கேட்டுக்கல. சந்தையில் அன்னைக்கு குதிரைகள் அதிகமாக காணும். அதனால குதிரை வேற நல்ல விற்பனைக்கு விலைக்கு விற்பனை ஆகிட்டு இருந்தது. எப்படியும் 300 பொண்ணுக்கு குறையாமல் விற்றுக்கிட்டு இருந்தது.
மாமங்காரனுக்கோ உள்ளூர ரொம்ப மகிழ்ச்சி. 300 பொண்ணுன்னா நம்ம செலவழிச்சது போக நமக்கே 200 பொண்ணா தேருமே. இது மாதிரி மாதம் 2 ஒரு காக்கி கிடைச்சாலே நம்ம பெரிய பரவாயில்ல பணக்காரன் ஆயிடுவோம். நம்ம மகளோட திருமணத்தை இந்த ஆண்டுலயே முடிச்சிடலாமேன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டாருங்க. ஆனா தெனாலிராமனை பத்தி தான் நமக்கு தான் தெரியுமே. தெனாலிராமனை பார்த்ததும் அந்த ஊர்ல வந்திருந்த மக்கள் எல்லாம் அவனை சூழ்ந்துக்கிட்டாங்க. அவங்க கிட்ட ஏதேதோ சொல்லி சிரிக்க வச்சுட்டு இருந்தாரு. பின்னாடி இதுதான் சமயம் அப்படின்னு சொல்லிட்டு விலை கூற ஆரம்பிச்சிட்டார் தெனாலிராமன். கையில் இருந்த ஓட்ட பித்தளை குடத்தை தூக்கி காட்டி, இந்த குடத்தை யார் 298 பொன் கொடுத்து வாங்குகிறார்களோ அவங்களுக்கு தான் இந்த குதிரை ஒரே பொண்ணுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாருங்க. அங்க இருந்தவங்களாம் என்னன்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபடியும் முதல்ல இருந்து சொன்னதையே விளக்கமா நிறுத்தி சொன்னார் தெனாலிராமன். அதாவது இந்த குடத்தோட சேர்த்து தான் மற்ற குதிரையோட விலையும் நான் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. உடனே எல்லாரும் நான் நீன்னு கையை நீட்டி தொகையை கொடுத்தாங்க. சரியான போட்டியா இருந்தது. ஆனா முதல்ல நீட்டியவருக்கு குடமும் குதிரையும் கிடைச்சது. உடனே அவரும் அவங்க மாமா கிட்ட குதிரை விற்ற பணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பொண்ணை எடுத்து நீட்டினாருங்க. மாமாவோட முகத்துல ஆடலை. ஏன் அப்படி பார்க்குறீங்க? குதிரை விற்ற பணத்தை தான் நான் அப்படியே கொடுத்துட்டேனே அப்படின்னு கேட்டதும், நீங்கள் கேட்டதும் நான் ஒப்புக்கொட்டதும் அப்படிதானே அப்படின்னு சொல்லி கேட்டாரு. மாமா தான் தலை மேலே தலையை வச்சுக்கிட்டு அப்படியே சிலையாயிட்டாருங்க. தெனாலிராமன் அதெல்லாம் பொருட்படுத்தவே இல்லை. நேரே அரண்மனைக்கு போனார். மன்னரை சந்திச்சாரு. நடந்த விவரங்களை எல்லாத்தையும் சொல்லி எப்படி நம்முடைய ஏற்பாடுன்னு சொல்லி சிரிச்சாருங்க. மன்னரும் அவரோடு சேர்ந்து சிரிச்சாரு. பாவம், அப்படி செய்யக்கூடாதுடா. அந்த மாமாவுக்கு என்ன கொடுக்கணுமோ செலவழித்த உண்மையான கணக்கை கொடுங்க. அந்த ஒரு பொன் போக மிச்ச தொகையை நன்கொடைய நான் கொடுத்து விடுறேன் அப்படின்னு சொல்லி மன்னரும் சொன்னாருங்க. செலவை கணக்கு பார்த்ததுல 100 பொண்ணுக்கு குறைவாகவே இருந்துச்சுங்க. அதில் ஒரு பொண்ணை குறைச்சிக்கிட்டு மீதி பொண்ணையும் அரசர் வந்து அவங்க மாமாவுக்கு கொடுத்துட்டாரு. நமக்கு நல்ல பாடம் இது. இனிமேல் பேராசைக்கு இடம் கொடுக்கவே கூடாது அப்படின்னு தீர்மானிச்சுட்டு தான் வீட்டுக்கு திரும்பினார் அவர் மாமா. தெனாலிராமனும் கையில் இருந்த அந்த தொகையை எடுத்துக்கிட்டு சந்தையிலேயே வேறொரு குதிரையை தனக்குன்னு வாங்கிக்கிட்டாருங்க. அவர் தான் பயங்கர உஷாராச்சே. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.